3 அதிநவீன போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. INS நீலகிரி உள்ளிட்ட கப்பல்களை மும்பையில் இந்திய கடற்படைக்கு வழங்கினார். உலகின் பெரிய கடல்சார் சக்தியாக இந்தியா வளர்ந்து வருகிறது. மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாடு முழுவதும் மாட்டுப் பொங்கல் தினம் கோலாகலம். கால்நடைகளை அலங்கரித்து கொம்புகளில் வர்ணம் பூசி விவசாயிகள் கொண்டாட்டம். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கோசாலையில் மாடுகளுக்கு சிறப்பு பூஜை. மாட்டுப் பொங்கலை ஒட்டி சிறப்பு பூஜை செய்து வழிபாடு. அனல் பறக்கும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி. சீரும் காளைகளை தீரத்துடன் நடக்கும் காளையர்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியின் 8ஆம் சுற்று தொடக்கம். இதுவரை 600 மாடுகள் களம் கண்ட நிலையில் 4 வீரர்கள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி. ஜல்லிக்கட்டு போட்டியில் 14 மாடுபிடி வீரர்கள் சிறுமி உட்பட 29 பேர் காயம். படுகாயமடைந்த 4 பேர் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைப்பு. திருச்சி சூரியூரில் 3 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர ஜல்லிக்கட்டு ஸ்டுடியோ அமைக்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுகளித்த அன்பில் மகேஷ் பேட்டி. காணும் பொங்கலை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தடுப்புகளை அமைத்து தீவிர கண்காணிப்பு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் 16,000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணி. காவி உடையில் காட்சியளிக்கும் திருவள்ளுவர் உருவப்படத்திற்கு ஆளுநர் RN ரவி மரியாதை. திருவள்ளுவரை ஆழ்ந்த நன்றியுடனும் மிகுந்த மரியாதையுடனும் நேசம் நிறைவு கூறும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. திருக்குறளுக்கு மதச்சாயம் பூச வேண்டாம். உலக பொதுமறையான திருக்குறளை தனிமதம் கொண்டாட முடியாது என கவிஞர் வைரமுத்து பேட்டி. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். 2024ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது, பெருந்தலைவர் காமராஜர் விருதுகளையும் விருதாளர்களுக்கு வழங்கினார். பசுவின் கோமயம் மிகப்பெரிய மருந்து, அது பிணிகளை நீக்கும். கோசாலை மாட்டுப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட சென்னை IIT இயக்குனர் காவுக்கோடி பேச்சு. IIT வளாகத்தில் CCTV காட்சிகள் அமைக்கப்பட்டு மாணவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் எனவும் IIT நிர்வாகம் உறுதி. சென்னை ராமபுரத்தில் சாலையில் திடீர் பள்ளம். அடுத்தடுத்து 2 கடைகளில் விரிசல் ஏற்பட்டதால் பரபரப்பு. தஞ்சை பெரிய கோயில் பெருநந்திக்கு 2000 கிலோ காய்கறி பழங்களால் சிறப்பு அலங்காரம். கோவிலில் நூற்றுக்கணக்கானோர் குவிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ராமேஸ்வரம் சேராம்கோட்டை பகுதியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில்
4 பேருக்கு கத்திக்குத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் தனுஷ்கோடி சாலையில் உறவினர்கள் போராட்டம். தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வரும் 18ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நெல்லை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் வரும் 19ஆம் தேதி கனமழைக்கு பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. மதுரை, தூத்துக்குடி ரயில் திட்டத்தை தமிழக அரசு கைவிடக் கோரியதாக வெளியான தகவலுக்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மறுப்பு. தனுஷ்கோடி குறித்து தனது பதில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் விளக்கம். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமையகம் திறப்பு. இந்திரா பவன் என்ற கட்டடத்தை சோனியா காந்தி திறந்து வைத்தார். இந்திய தேசிய ஆட்சியாளர்கள் மூவர்ண கொடியையும் அரசியல் அமைப்பையும் நம்ப மறுத்து வருகின்றனர். காங்கிரஸ் தலைமையக திறப்பு விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. வாக்குச்சாவடி சிசிடிவி காட்சிகளை மக்கள் பார்வையிடுவதை தடுக்கும் திருத்தத்தை எதிர்த்த காங்கிரஸ் வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். பாலியல் வழக்கில் ஜாமீன் வழங்கியும் சிறையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலதிபர் பாபி செம்மனூர் ஊடக வெளிச்சம் பெற விரும்பினால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என கேரள உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் களை கட்டும் மகா கும்பமேளா. திரிவேணி சங்கமத்தில் லட்சக்கணக்கானோர் திரண்டு புனித நீராடிய காட்சிகள் வெளியீடு. மத்திய காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல். பெண்கள், குழந்தைகள் உட்பட 22 பேர் பலி. கார் பந்தய வெற்றிக்கு கிடைக்கும் தொடர் ஆதரவிற்கு நன்றி என கூறி நடிகர் அஜித் நிகழ்ச்சி வீடியோ வெளியீடு. குடும்பத்தினர் சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் அளித்து மகிழ்ச்சியுடன் வாழ ரசிகர்களுக்கு அறிவுறுத்தல். To the race control, stewards, lane technicians, medics, and all support staff at Dubai Autodrome. I'm extremely grateful. My team, Ajit Kumar Racing, we are extremely grateful to all of you for your support, best wishes, and hospitality. விடாமுயற்சி திரைப்படத்திற்கான தடையில்லா சான்று பிரச்சினை தீர்ந்ததாக தகவல். விரைவில் பட வெளியீட்டு தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் வாடிவாசல் படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும். அகிலம் ஆராதிக்க வாடிவாசல் திறக்கிறது என அப்டேட் கொடுத்த படக்குழு. சிவகார்த்திகேயனின் 23வது படத்தை இயக்கும் AR முருகதாஸ் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை அடுத்த மாதம் வெளியாகும் என அறிவிப்பு. பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் சூரி நடிக்கும் மாமன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நாளை வெளியாகும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்ட படக்குழு.